ஸோ இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறது சீட் பெல்ட் அண்டு ஹெல்மெட் மாடல் ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ லேர்ன் அண்ட் க்ரோ. வணக்கம் ப்ரோ. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்குறோன்னா ஸ்மார்ட் ஹெல்மெட் அண்ட் ஸ்மார்ட் சீட் பெல்ட் இது ரெண்டுத்தையுமே மாடல் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கான நம்ம ஸ்கூலுக்காக செஞ்சுருக்கோம். ஸ்கூலில் இந்த மாதிரி பார்த்து இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் செஞ்சு காட்டணுங்கிறக்காக வச்சுருக்கோம். ஸோ அதுக்கான தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன், இங்கிலீஷ் எக்ஸ்ப்ளனேஷன் அதையும் சேர்த்து நாங்கள் காட்டுவோம். ஸோ நீங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு புரியாமல் போகலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ண பாருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். Drop it. வணக்கம் மக்களே. ஒன்றும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எங்களோட புத்தம்பது வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கோம். மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். ஸோ நம்ம முதல்ல இந்த சும்மா ஒர்க்கிங் ஆட்டாக சும்மா பண்ணலாம்னு சொன்னோம்ல. ஸோ அதோட மாடல் ஃபஸ்ட்டு செஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம இந்த 20 ரூபா கடையில் எல்லாமே கிடைக்கும். எந்த கடையில் ஃபேன்சி ஸ்டோர் கடையில் கிடைக்கும். அந்த 20 ரூபா அது மேலே இருக்க அந்த பாடி மட்டும் எடுத்துட்டு இது வெறும் உள்ளே இருக்கிறது மட்டும்தான். நீங்கள் பாடியோட யூஸ் பண்ணவே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு டயர் மட்டும் எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் சுவிட்ச், அடாப்டர், பேட்ரி, அதுக்கப்புறம் முதல்ல நம்ம இந்த நிப்பு முதல்ல எடுத்துப்போம். இந்த இடத்த மட்டும் கரெக்டாக வெட்டிப்போம். இப்போ நம்ம வெட்டியாச்சு. இது இங்கே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம கார்டோட அனதர் மாடலில் நம்ம கார்டுகளே வச்சுப்போம். வச்சதுக்கப்புறம் இது எடுத்து இதில் மாட்டிப்போம். கொஞ்சம் எஃபர்ட் கொடுங்க, கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். மாட்டிக்கிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இது சுத்தமாக கரெக்டாக அதுவும் சுற்றுது. கொஞ்சம் கட்டுப்போம். அதுக்கப்புறம் லைட்டாக நம்ம சொல்யூஷன் போட்டுப்போம். இது ப்ளஸ் ஸ்டிக்லாம். ஸோ சொல்யூஷன் போட்டாச்சு. ஸோ அடுத்து நம்ம ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துப்போம். ஸோ கார்ட்போர்ட் பீஸ் எடுத்தாச்சு. ஸோ இந்த கார்ட்போர்ட் பீஸில் நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வெட்டியாச்சு. இது கரெக்டாக ஆஃப் சைஸில் ஆஃப் கிடையாது, ஆஃப்க்கு தாண்டி இந்த சைடு கொஞ்சம் கீழே பார்த்த மாதிரி வெட்டிப்போம். ஸோ கரெக்டாக இப்போ இந்த இடத்துல லைட்டாக, நீங்கள் ஃபுல்லாக வெட்டக்கூடாது, லைட்டாக ஸ்டில் இந்த என்னோட கார்ட்போர்டில் 1 2 3 4 இது இருக்குது. நான் அதனால் 2 மட்டும் வெட்டுறேன். நீங்கள் 3 4 வெட்டக்கூடாது. லைட்டாக அப்படியே ரிஜெக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி வருமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ வெட்டியாச்சா? கரெக்டாக இதை மட்டும் மடக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ இப்படி மடங்கும்போது இப்படி ஸ்டாண்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம காரை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். கரெக்டாக ஸ்டாண்ட் இருக்கும். ஸோ இந்த இடத்த கரெக்டாக ஒரு ஹோல் விழுகணும். ஸோ நம்மளோட இது ரெடி ஆயிடுச்சு. மோட்டரை இதையும் கனெக்ட் பண்ணியாச்சு. கடியில் மோட்டர் இருக்குது. ஒரு இதை மட்டும் ஒயரை கனெக்ஷன் பண்ணி ஒரு இடத்த இதை ஸ்மோட் இருக்கும். ஸோ இதான் சுவிட்சை இப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம். சைடு பார்த்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி இருக்கும். டோட்டலாக பார்த்தா இப்படி இருக்கும். ஸோ நிற்க வச்சு பார்த்தா இப்படி இருக்கும். சுவிட்ச் இப்படி ஆன் பண்ணும்போது இந்த மோட்டர் சுத்தாது. ஸோ இது கனெக்ஷனில் இதால் நம்ம இப்போ ஹெல்மெட் செய்கிறத பார்க்கலாம். ஸோ வாங்க ஹெல்மெட் செய்யலாம். வாங்க இப்போ ஸ்மார்ட் ஹெல்மெட்டோட மாடல் செய்யலாம். ஸோ இதுக்கு நமக்கு அலுமினியம் ஃபாயில் தேவைப்படுது. அலுமினியம் ஃபாயிலில் கொஞ்சம் மட்டும் வெட்டிப்போம். ஸோ இந்த அலுமினியம் ஃபாயில் நமக்கு போதும். இதை அடுத்த ப்ராஜெக்ட் வச்சுப்போம். ஸோ இதை நம்ம இப்போ கட் பண்ணிடலாம். ஸோ இது நமக்கு இப்போ 2 பார்ட்டாக கிடச்சிருச்சு. ஸோ இப்போ ஹெல்மெட் எடுத்துப்போம். ஸோ ஹெல்மெட்டோட இப்போ நான் மாட்டியாச்சு. ஸோ இந்த 2 எண்டையுமே நான் செஞ்சு வச்சுருந்தேன். அந்த ஒர்க்கிங் மாடல் இல்லாமல் சொல்லி மோட்டர் வச்சுருந்தோம்ல. ஸோ அதில் இது 2 இது கனெக்ட் பண்ணால் கரெக்டாக அந்த ஹெல்மெட் நம்ம மாட்டும் போது அந்த அலுமினியம் ஃபாயில் ஜாயிண்ட் ஆகி நமக்கு கரண்ட் கொடுக்கும். திஸ் இஸ் த மாடல். ஸோ நாம் இப்போ சீட் பெல்ட்டுக்கு போகலாம். ஸோ
ஸோ சீட் பெல்ட் செய்யும்போது நம்ம இப்போ அந்த மேட்ச் பாக்ஸ் இருக்கலாம், மேட்ச் பாக்ஸே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். இதோட உங்களுக்கு பெருசு வேணும்னா நீங்கள் கார்ட்போர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை நம்ம அதுக்கு மேலே நம்ம அலுமினியம் ஃபாயில் போட்டுறோம், இப்போ நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ அது போடும்போதே நம்ம அடுத்த விஷயம் பேசிப்போம். ஸோ மேலே இருக்க மாடல், மேலே இருக்கிறது வந்து ப்ளஸ், உள்ளே இருக்கிறது வந்து மைனஸ். ஸோ இப்படி வச்சுக்கலாம். ஸோ மேலே இருக்கிறது வந்து ப்ளஸ் ஒயர் கனெக்ஷன் பண்ணிவிட்டு, உள்ளே இருக்கிறத மைனஸ் ஒயர் கனெக்ஷன் பண்ணிட்டு, ஸோ அந்த 2 ஒயருமே நாம் அதே மோட்டருக்கு கொடுத்தா. ஸோ இப்போ நம்ம சீட் பெல்ட் போடும்போது அந்த ஒயர் இருக்குது தெரியுமா, அந்த ஒயரை இந்த ஐயருங்கள்லாம் ஒரு ஒயிட் கலர் நூலாட்டு வச்சுருப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி நம்ம அந்த சீட் பெல்ட்டை அந்த ஒயரை அந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் நம்ம எப்படின்னா ஸ்கூலுக்கு போகும்போது பெல்ட் போடுறதுக்கு அந்த கேப் இருக்கும், அந்த பெல்ட் போடுற கேப்புக்குள்ளே இந்த மைனஸை வச்சுட்டு ப்ளஸ்ஸை இப்படி சுற்றி வந்து அப்படி மாட்டும்போது சீட் பெல்ட் மாட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இதை நீங்கள் மேடம் கிட்ட இல்லை சார்கிட்ட எக்ஸிபிஷனுக்கு ப்ராஜெக்ட் காட்டும் போது நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம பண்ணுறோம் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம அதே மாதிரி நம்ம 2த்துக்கும் மாட்டியாச்சு, 2த்துக்குமே டேப் போட்டு ஒட்டியாச்சு. ஸோ இதே மாதிரி ஒயர் 2த்தையும் மாட்டணும், ஒயர் 2த்தையும் மாட்டி இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கான இந்த 2 ப்ராஜெக்டுக்கான இங்கிலீஷ் எக்ஸ்ப்ளனேஷனை நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ இப்போ எங்களுக்கு வந்து ஒர்க்கிங் மாடல் வேணாம், மாடல் வேணாம், எங்களுக்கு ஒர்க்கிங் மாடல் தான் கொஞ்சம் வேணும், இந்த ஹெல்மெட்டோட ஒர்க்கிங் மாடல் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷனில் இன்னொரு வீடியோ போட்டிருக்கோம். எங்ககிட்ட அவ்வளோ பட்ஜெட் இல்லை, ஒர்க்கிங் மாடல் எங்களுக்கும் ஸ்டை தெரியும், பட்ஜெட் இல்லை. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்கை கொடுத்துருக்கோம், மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். ஸோ வாங்க இப்போ கொஷின் கேட்க ஆரம்பிக்கலாம். ஒரு பையன் வந்து ஒரு பக்கெட்டில் ஃபுல்லாக தண்ணி இருந்துச்சு. ஸோ அந்த பையன் வந்து அந்த பக்கெட்டில் ஏதோ ஒன்று போட்டான்னா பக்கெட்டில் இருக்க தண்ணி ஃபுல்லாக காணாமல் போயிடுச்சான். ஸோ அந்த பையன் பக்கெட்டில் என்ன போட்டிருப்பான்? த ஆன்சர் இஸ் அந்த பையன் அந்த பக்கெட்டில் ஓட்டை போட்டானா. ஸோ செகண்ட் கொஸ்டின் என்னென்னா, ஒரு ட்ரெயின் வந்து ஒரே ட்ராக்கில் ஒரு சைடு ஈஸ்ட் சைடு வந்து ஒரு ட்ரெயின் வருது, வெஸ்ட் சைடு வந்து கரெக்டாக 6 மணி அப்போது வெஸ்ட் சைடுலேருந்து ஒரு ட்ரெயின் வரும், ஒரே ட்ராக்கில் வருது. ஸோ இந்த ட்ரெயினு வேகமாக வருது, இந்த ட்ரெயினு வேகமாக வருது, கிட்ட போயிடுச்சு. ஆனால் இடிக்காமல் ரெண்டுமே அந்த சைடு போயிடுச்சு. ஒரே ட்ராக்கில் தான் வந்திருக்கு. கொஸ்டின் நான் திருப்பி சொல்கிறேன், ஒரே ட்ராக்கில் தான் வந்திருக்கு கரெக்டாக 6 மணிக்கு. ஸோ ஆன்சர் என்ன தெரியுமா? ஆன்சர் என்னென்னா, ஒரு ட்ரெயின் வந்து காலையில் 6 மணிக்கு வந்துச்சு, இன்னொரு ட்ரெயின் வந்து சாயந்தரம் 6 மணிக்கு வந்துடுச்சு. ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே, இது எல்லாம்